தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு மின்சாரத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். சோ தமிழக அரசு மின்சாரத்துல இருந்து ஒட்டுமொத்தமாக 420 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 420 காலி பணிகள் 2 வகையான போஸ்டிங் மட்டுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சோ இந்த 2 வகையான போஸ்டிங்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இன்ஜினியர் ட்ரெயினி, சூப்பர்வைசர் ட்ரெயினி ரெண்டா பிரிச்சிருக்காங்க. இந்த இன்ஜினியர் ட்ரெயினி போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 157 காலி பணியிடங்கள், 150 காலி பணியிடங்கள் நார்மலுக்கும், பெர்சன்ட் டிசபிள் உடல் ஊனமுற்றவர்களுக்கு 7 காலி பணிகளும், ஒட்டுமொத்தமா 157 காலி பணியிடங்கள். சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நார்மல் ஹியூமன் பீயிங் 250 காலி பணிகளும், உடல் ஊனமுற்றோர் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 10 காலி பணிகளும், ஒட்டுமொத்தமாக 260 காலி பணியிடங்கள். சோ ஆல்மோஸ்ட் சேர்த்துனா ரவுண்ட் அப் பண்ண 420 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த 420 காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, டிப்ளமா இன்ஜினியரிங் முடிச்சவங்க, அந்த இன்ஜினியரிங் முடிச்சவங்க, சோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், சிவில் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட், கெமிக்கல் டிபார்ட்மெண்ட், மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட், சோ இதுல எடுத்து படிச்சவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். மினிமம் பாசிங் பர்சன்டேஜ் மார்க் பாத்தீங்கன்னா 60% வச்சிருக்காங்க. எல்லாம் காமனா பாத்தீங்கன்னா. சோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பாக்குறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், Facebook, இன்ஸ்டா குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கவே நம்ம டிஎன்இபிக்கு டிஏ, அசஸர், ஏஇ, ஜெஏ மெட்டீரியல் தனித்தனி ப்ரொவைட் பண்றோம். இப்பவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு பாத்தீங்கன்னா சமச்சீர் கல்வியின் அடிப்படையில பாத்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் பிரிண்ட் பண்ணி உங்களுக்காக கொடுக்குறோம். இதுல தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், கரண்டா இப்ப நடந்துட்டு இருக்கிறது ஏற்கனவே பாத்தீங்கன்னா இப்ப டாக்ஸ் இப்ப அனௌன்ஸ் பண்ணீங்களா, அதோடைய கேள்விகள் முதற்கொண்டு ஆட் பண்ணி நாங்க கொடுக்குறோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி போஸ்ட் ஆபீஸா இருக்கணும், ரயில்வே துறை, எஸ்எஸ்சி எக்ஸாம், அதே மாதிரி இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், இதுக்கு ஒட்டுமொத்த துறைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். இப்பவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க நம்மளே இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷன். நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா 2 வகையான பணிகள் பாத்தீங்கன்னா பிரேக்கப் வேகன்சிஸ் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் 150 இன்ஜினியர் ட்ரெயினில பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், சிவில் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட், கெமிக்கல் டிபார்ட்மெண்ட், மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட், இந்த 6 வகையான டிபார்ட்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா திருச்சி, ராணிப்பேட், ஹைதராபாத், பெங்களூர், போபால், விசாகப்பட்டினம், பவர் செக்டர் சிட்டிஸ்ல எல்லாம் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. மேக்சிமம் இந்த லொகேஷனுக்கு தான் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுல இந்த இன்ஜினியர் ட்ரெயினுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 150 பிளஸ் 7 ஒட்டுமொத்தமா 157 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த 157 காலி பணியிடங்கள்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 70 காலி பணியிடங்களும், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 25 காலி பணியிடங்களும், சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு 25 காலி பணியிடங்களும், எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 20 காலி பணியிடங்களும், கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 5 காலி பணியிடம், மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு 5 காலி பணியிடங்களும் பாத்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட 7 லொகேஷனுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து 2வது வகையான போஸ்டிங் பாத்தீங்கன்னா சூப்பர்வைசர் ட்ரெயினி டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 250 காலி பணியிடங்கள் பிளஸ் 10 ஒட்டுமொத்தமாக 260 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இதுல மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 140 காலி பணியிடங்களும், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 55 காலி பணியிடங்களும் கொடுத்திருக்காங்க. சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு 35 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 20 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. உடல் ஊனமுற்றோர்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 10 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த 260 காலி பணியிடங்கள் எந்தெந்த லொகேஷனா ராணிப்பேட், ஹைதராபாத், பெங்களூரு, ஹரிவரு, போபால், விசாகப்பட்டினம், சோ இந்த பவர் செக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த வேகன்சிஸ் லிஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2023 2024க்கு நோட்டிபிகேஷன் தான் இது. பட் இந்த 2025க்கு தான் பாத்தீங்கன்னா நிரப்புறதுக்காக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. பாரத் ஹெவி வெஹிக்கிள் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ல தான் இந்த நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. சோ இந்த நோட்டிபிகேஷனுக்கு பாத்தீங்கன்னா வயது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அப் டு பாத்தீங்கன்னா இன்ஜினியர் ட்ரெயினுக்கு 29 வயசு இருந்தாலே போதும். சூப்பர்வைசர் ட்ரெயினுக்கு பாத்தீங்கன்னா அப் டு 27 வயசு இருக்கவங்க மட்டும்தான் எலிஜிபிளா இருக்க முடியும். சோ இந்த இன்ஜினியர் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் எடுத்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூப்பர்வைசருக்கு பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன்ஜினியரிங் எடுத்து நீங்க படிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். சோ மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 65% சொல்லியிருக்காங்க. இதுவே எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா
60% இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். சோ இப்ப இந்த எக்ஸாமினேஷன் அண்ட் இதுல யாரெல்லாம் வந்து அப்ளை பண்றதுக்கான டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அதுல என்ன கோர் ரிலேட்டட்ல நீங்க எடுத்து படிச்சுக்கணும் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இருக்கும், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் டெக்னிக்கல் மேனுபேக்சரிங் இன்ஜினியர் இருக்கும், மெக்கானிக்கல் மேனுபேக்சரிங் ப்ராசஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இருக்கும், பவர் பிளான்ட் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், தெர்மல் இன்ஜினியரிங், மேனுபேக்சரிங் டெக்னாலஜி, பவர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்ட் அதர் சிமிலர். சோ இதோட ரிலேட்டட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து நீங்க படிச்சோம். இதே எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்னா வந்து பாத்தீங்கன்னா இது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஓரியன்டட், அதாவது பவர் இன்ஜினியரிங், இசி டிபார்ட்மெண்ட், ஹை வோல்டேஜ், பவர் எலக்ட்ரானிக்ஸ், பவர் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் மிஷின், பவர் பிளான்ட், எனர்ஜி ரிலேட்டட்ல. சோ இந்த மாதிரி ரிலேட்டட்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்து கொடுத்திருக்காங்க. சோ உடல் ஊனமுற்றோர்களுக்கான ஏஜ் லிமிட்டும் வந்து பாத்தீங்கன்னா அப் டு வந்து 35 வயது வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. எஸ்சி எஸ்டி இருந்தீங்க அப்படின்னா 5 வருடமும், ஓபிசி இருந்தீங்கன்னா 3 வருடமும் வந்து கொடுத்திருக்காங்க. ஓபிசி கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கான டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் லிங்க்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதர் கேட்டகரி ஓபிசி நான் கிரிமினல் டீடைல்ஸும் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. இதே உடல் ஊனமுற்றோர்ல இருக்கீங்க அப்படின்னா ஜெனரல் கேட்டகரி வந்து 10 வருடமும் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷனும், ஓபிசிக்கு வந்து 13 வருடம் கொடுத்திருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 வருடம் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதோடைய செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணி தான் எடுக்க போறாங்க. அதுக்கடுத்து செகண்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். சோ ஒன்ஸ் இது ரெண்டையும் வந்து முடிச்சு வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு வந்து வேலை கொடுக்கறத வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான மந்த்லி சேலரி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இன்ஜினியர் ட்ரெயினிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி வந்து 50,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 சம்பளம் வாங்க முடியும். இதே வந்து சூப்பர்வைசர் ட்ரெயினியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சம்பளம் வந்து 32,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு வந்து 1 lakh வரைக்கும் நீங்க சம்பளம் வாங்க முடியும். சோ இதுலயே வந்து நீங்க ப்ரமோஷன் ஆனீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே வந்து 33,500 வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி இன்ஜினியரிங்க்கு ப்ரமோஷன் ஆயிருந்தீங்கன்னா ஸ்டார்டிங் சம்பளமே வந்து பாத்தீங்கன்னா 60,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. சோ இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1072 ரூபாய், அதாவது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 600 ரூபாயும், ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 400 ரூபாயும் வந்து கொடுத்திருக்காங்க. எஸ்சி எஸ்டி பெர்சன்ட் டிசபிலிட்டி எக்ஸ் சர்வீஸ்மேனா இருக்கீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 400 ரூபாய் வந்து கொடுத்து அதோட ஜிஎஸ்டியோட ஆட் பண்ணி 472 ரூபாய் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 28/2/2025 வரைக்கும் இருக்கும். எக்ஸாமினேஷன் டேட் வந்து பாத்தீங்கன்னா 11, 12, 13 இந்த 3 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ ஆன்லைன் நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் தேதியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஓபனிங் வந்து பண்ணிட்டாங்க. சரியா 4 நாட்கள் இப்பவே கடந்துருச்சு. இன்னும் 28 நாள் மட்டும்தான், இன்னும் 24 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. ஒட்டுமொத்தமாக 420 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த காலி பணியிடங்கள் உங்களுக்கு நீங்க ஒரு காலி பணியிடங்கள் நிரப்பணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஸ்ப்ரெட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.